ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பண்ணோம், உங்களுடைய பஜாஜ் ஃபைனான்ஸில் உங்களுடைய இஎம்ஐ கார்டு பிளாக் ஆன அந்த இஎம்ஐ கார்டை எப்படி வந்து அன்பிளாக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரையும் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களுடைய மொபைலில் மொபிக்விக் ஆப் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கார்டு ஸ்டேட்டஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்டு கார்டு அப்படின்னு வந்துருக்கும். ஸோ உங்களுடைய கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிளாக்ல இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அன்பிளாக் பண்ணுறதுக்கு நம்ம சொல்கிற அந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா வித்தின் 1 days வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கார்டு வந்து அன்பிளாக் பண்ணிடும். ஸோ உங்களுடைய பஜாஜ் ஃபைனான்ஸ் இஎம்ஐ கார்டு பிளாக் ஆனதுக்கான ரீசன் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ அது இந்த டி வந்து பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் ஆயிருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கார்டு வந்து பிளாக் ஆயிரும். அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க்கோட சிவில் ஸ்கோர் ரொம்பவே கம்மியாக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த கார்டு வந்து பிளாக் ஆயிரும். நீங்கள் டிஓ அமௌண்ட் கட்டலனாலும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க்கோட சிவில் ஸ்கோர் கம்மியாயிட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பிளாக் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கார்டு அன்பிளாக் பண்ணுறதுக்கு எதனாச்சும் ஓவர் டியூ, அதாவது டியூ அமௌண்ட்டு பேமெண்ட் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்பிளாக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நான் சொல்கிற அந்த மெத்தடில் நீங்கள் எங்களுக்கு வந்து மெயில் சென்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸில் எப்படி வந்து ஆன்லைனில் பேமெண்ட் வந்து ஓவர் டியூ பேமெண்ட் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ போய் பார்க்காதீங்க, போய் பாருங்கள். உங்களுக்கு ஆன்லைனில் எப்படி வந்து பஜாஜ் ஃபைனான்ஸில் டிஓ அமௌண்ட் பே பண்ணுறது அப்படிங்கிறத போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் இதோட ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் ஓவர் டிஓ, அதாவது பவுன்ஸ் ஆன அந்த டிஓ அமௌண்ட்டை பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஃபார்மேட்டை நீங்கள் அப்படியே வந்து காப்பி பண்ணி நீங்கள் அந்த மெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணணும். ஸோ யாருக்கு சென்ட் பண்ணணும், ஸோ சப்ஜெக்ட் என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை அப்படியே வந்து காப்பி பண்ணிட்டு நீங்கள் வந்து அந்த மெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்டு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து அன்பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் சென்ட் பண்ண அந்த டேட்லேருந்து 1 டேட்லேயே அந்த ஒரு பஜாஜ் ஃபைனான்ஸ் கார்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்பிளாக் பண்ணிடுறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா vkr@bajajfinance.in அப்படிங்கிற அந்த மெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணணும். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எந்த மெயில் ஐடிக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஃபார்மேட் அப்படியே வந்து காப்பி பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மை கார்டு அன்பிளாக் அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்டை வந்து கொடுத்துங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுடைய நேம், மொபைல் நம்பர், உங்களுடைய மெயில் ஐடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ கார்டு நம்பர் இருந்தால் வந்து கொடுத்துங்க. அப்படி இல்லைன்னா வந்து தேவையில்லை. ஸோ உங்களுடைய இஎம்ஐ கார்டு வந்து நம்பர் வந்து தெரியலனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பஜாஜ் ஃபைனான்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா மொபிக்விக் வேலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா வியூ கார்டு நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பஜாஜ் ஃபைனான்ஸில் லிங்க் பண்ணி அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை வந்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுடைய கார்டு நம்பர் வந்து ஷோ பண்ணும். அந்த 16 டிஜிட் கார்டு நம்பர். அந்த கார்டு நம்பர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சென்ட் பண்ணிங்க. ஸோ சென்ட் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அன்பிளாக் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கார்டு நம்பர் இதில் வந்து மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. ஸோ நீங்கள் மென்ஷன் பண்ணி அனுப்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 days வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கார்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்பிளாக் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய கார்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கார்டு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அன்பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் சென்ட் பண்ண டேட்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 daysலேயே உங்களுடைய கார்டு வந்து பார்த்திங்கன்னா அன்பிளாக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கார்டு வந்து பார்த்திங்கன்னா அன்பிளாக் ஆகிடுச்சு, பஜாஜ் ஃபைனான்ஸ் கார்டு. ஸோ நீங்களும் பார்த்திங்கன்னா இதுமாரி அன்பிளாக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டிஓ அமௌண்ட் பேமெண்ட் பண்ணால் மட்டும் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்பிளாக் பண்ணுவாங்க, அப்படிலாம் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.